அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இஃப்தார் ரெசிபி நோம்பு கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் பாசிப்பருப்பு 1/3 கப்பும் பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசி 1/3 கப் சேர்த்து 3 டைம் நான் வாஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சீரக சம்பா கூட சேர்த்துக்கலாம். அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஊறட்டும். ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மெல்ட் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஏலக்காய் 2, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக உடனே நம்ம பண்ணக்கூடிய நோம்பு கஞ்சி. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணது, ஒரு க்ரீன் சில்லி 3, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் கீமா 100 கிராம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம், இல்லை எதுவுமே சேர்க்காம கூட எம்டியாகவும் நீங்கள் வெஜிடபிள் சேர்த்து பண்ணிக்கிடலாம். இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸை சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிடலாம். இதில் மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மேலே நம்ம விசில் வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி நல்லா குழஞ்சி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தாங்க இருக்கணும், அரிசியாக இருக்கக்கூடாது. இதில் 3 கப் தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு நோம்பு கஞ்சி இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக தயாராகிடுச்சு. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா எக்ஸஸாக நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மேகி மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு நோம்பு கஞ்சி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மேலே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. வெறும் 10 மினிட்ஸில் இந்த நோம்பு கஞ்சி நம்ம தயார் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.